மேடம் நீங்க நிகழ்ச்சியை துவங்கலாம். உங்களுடைய பயிற்சியை நீங்க போய் நடத்தலாம். சார் சார் ஷேர்ல ஹோஸ்ட் உள்ள அந்த இது வரல சார். சார் சார் குமரேசன் சார் அவங்களுக்கு இது கொடுத்துருங்க. ஹோஸ்ட்டுக்கு கொடுத்தாச்சு மேடம், உங்களுக்கு கொடுத்தாச்சு, நீங்க நடத்தலாம். அதான் ஷேர் போயிட்டேன். இல்ல உள்ள போயிடலாம்ல சார்? போடலாம். நீங்க இதெல்லாம் முன்னாடியே பயிற்சி எடுத்து ரெடியா இருக்கணும் மேடம். டைம் வேஸ்ட் பண்ணாம கொண்டு போங்க. ஏன்னா குறுகிய காலம் தான் இருக்கு நமக்கு. வந்தீங்க. ஷேர் ஆகுதா சார்? மேடம் இல்ல. ஸ்கிரீன் வரலையா சார்? வரலைங்க மேடம். மேடம் நீங்க வந்து நிகழ்ச்சியை நீங்க தொகுத்து நீங்க பண்ணிடுங்க. நீங்க இதுவாக பண்ணிடுங்க. ஏன்னா டைம் போயிட்டே இருக்க, அப்புறம் ஒரு இடத்துல கட் ஆயிடும். நீங்க நிகழ்ச்சியை துவங்கிடலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஷேர் பண்றது அது எதுல ஷேர் ஒயிட் ஃபோல்டர்னு வருது, அதுல போடுமா சார்? இல்ல மேடம், இப்ப நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்பதான் ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. ஓகே குமரேசன் சாருக்கு அனுப்பி விடலாமா சார் பிபிடி? மேடம் இப்ப வந்து அதுக்கான நேரம்லாம் இல்ல மேடம். ஏன்னா கடந்து விட்டது. கிட்டத்தட்ட ஒரு 12-14 நாட்களை நம்ம கடந்துட்டோம். 25 மினிட்ஸ் தான் நமக்கு இருக்கு. சாரி 20 மினிட்ஸ் தான் நமக்கு இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஸ்கிரீன் ஷேர் பண்ணி பண்றது டைம் ஆயிடும். நீங்க அப்படியே கொஞ்சம் பாட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நீங்க பண்ணிடுங்க. ஓகே மேடம். இல்ல சொல்லுங்க, என்ன பாட்டு கொண்டு வரணும்? நான் கொண்டு வரேன். அதான் அந்த சம்சார மின்சாரம் பேசிட்டே இருங்க. சம்சார மின்சாரம் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேன் சார். பாட்டோட வந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன் சார். சார் பேஸ் தெரியுதா சார்? ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம். கரெக்டா தெரியுது. ஓகே மேம். அனைவருக்கும் நட்புலரி வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஐடிசிசி குமரேசன் சார் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பங்கேற்பாளர்கள் மற்றும் நட்புலரி ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பெல்லாம் வந்து இப்ப 2 பேர் ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தை தான் இப்பெல்லாம் வந்து எல்லாருமே பெத்துக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து 5, 10, 15 இது மாதிரி நிறைய குழந்தைகள் பெத்துக்கிட்டாங்க. அப்பயுமே வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு வந்து யாருமே கணக்கு பார்க்க மாட்டாங்க. இப்ப எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல கூட இப்போ ஒரு பாட்டிக்கு 12 குழந்தை அந்த மாதிரி. இப்போ உள்ள இந்த களத்துல இருக்கிறவங்களுக்கு 2 குழந்தைக்கு மேல யாருக்காவது இருக்குதா சார்? இல்ல, மேக்சிமம் யாருமே 2 குழந்தைக்கு மேல பெத்துக்கிறது கிடையாது. அப்போ வந்து அவ்வளவு குழந்தைங்க இருந்தாலுமே பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்பயுமே கணக்கு பார்க்க மாட்டாங்க. நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும், வளரணும், அவங்க வந்து நல்லா பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சுதான் எல்லாருமே வளர்த்துட்டு இருப்பாங்க. இப்ப சம்சாரம் மின்சாரம் அப்படிங்கிற ஒரு படம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு சுச்சுவேஷன் வந்து விசுவுக்கு வந்து 4 குழந்தைங்க இருக்கும், 4 பிள்ளைங்க இருப்பாங்க. ஆம்பளை பிள்ளை ஒரு 3 பிள்ளைங்க இருக்கும், ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும். பெரியவர் வந்து ரகுவரன், அவர் தான் மூத்த பையனா இருப்பாரு. அப்போ ஒரு சுச்சுவேஷன் மந்த்லி அவர் வந்து 800 ஃபேமிலிக்காக வந்து கொடுப்பாரு.
திடீர்னு ஒரு நாள் வந்து 400 கொடுக்குறாரு. கொடுக்கறப்ப அவங்க அப்பா வந்து, ஏன்பா 400 தான் இருக்கு, 800 கொடுப்பியே அப்படின்னு கேட்கும்போது, என் ஒய்ஃப் வந்து டெலிவரிக்காக போயிருக்கா, அதனால எனக்கு மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்பதான் வந்து அவரோட பணத்தை வந்து மகன் கணக்கு பார்க்க, ஏன்பா நான் உனக்கு சின்ன வயசுல இருந்து படிக்க வச்சிருக்கேன், வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், நான் இது வரைக்கும் கணக்கு பார்க்கலையே, நீ இது மாதிரி கணக்கு பார்க்கறியா அப்படின்னு கேட்கிறப்பதான் ஒரு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி அப்பனுக்கும் மகனுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து, வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லும்போது அப்ப அதுக்கு பையன் சொல்லுவான், நான் வந்து உன் பொண்ணு கல்யாணத்துக்கு தன்னோட சகோதரிக்கு தான் செஞ்சிருப்பாரு. பொண்ணு கல்யாணத்துக்கு நான் 18,000 செலவு பண்ணியிருக்கேன். அதை வச்சுட்டு அதை எடுத்து வை, நான் அப்புறமா வெளியில போறேன் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அப்பதான் இந்த சாங் வந்து விசு பாடுவாரு. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, நானும் பிறந்துடுச்சு நாடி தளர்ந்துடுச்சு கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா. அதாவது நாடி தளர்ந்துடுச்சு. அவருக்கு வந்து ஃபுல்லா அவரோட உழைப்பு ஃபுல்லா போட்டுட்டாரு. போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாமே செஞ்சு முடிச்சா. இப்போதைக்கு அவரால் வந்து உழைக்கிறது அளவுக்கு உடம்புல தெம்பு இல்ல. அந்த நேரத்துலதான் வந்து இந்த மாதிரி பையன் சொல்லும் போது அவரால் தாங்கிக்க முடியாது. ஏன் இப்ப இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா, நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம், நம்ம பிள்ளைங்க வளர்ந்தா போதும், பிள்ளைங்களுக்காக அதுங்க வந்து நல்லா வளரணும், நல்லா படிக்கணும், பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னே நினைக்கிறாங்க. நமக்காக தனக்காக எதுவுமே வந்து பேரண்ட்ஸ் வந்து சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. அவங்க பெரிய எதுவும் ஆசையும் பட மாட்டாங்க. ஒரு 50-60 வயசை கடந்துட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, அவங்க வெளியூர் போகணும். நம்ம கல்யாணம் ஆன பிறகு, குழந்தை பிறந்த பிறகு அவங்களால அவங்க அது அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு வந்துட்டாலே அவங்க வந்து எந்த ஒரு சந்தோஷத்தையுமே அனுபவிக்க மாட்டாங்க. எல்லாருமே நம்ம குழந்தைங்க பிள்ளைங்க அப்படின்னு தான் இருப்பாங்க. வயசான பிறகுமே அந்த ஆசை அவங்களுக்கு இருக்காது. ஏதோ நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பிள்ளைங்க இப்ப வந்து நம்மளை யார் வளர்த்தாங்க, நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம், யார் செலவு பண்ணாங்க, அதெல்லாம் மறந்து என்ன செய்யறாங்க, தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட பேரண்ட்ஸை வந்து மறந்துறாங்க. தான் பிள்ளைங்களுக்கு செய்யறாங்க. ஆனா அந்த எப்படி நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்தோம், நம்ம அப்பா தானே நமக்கு செஞ்சாங்க அப்படிங்கிறத அந்த சுச்சுவேஷன்ல அவங்க மறந்துறாங்க. நம்மளும் அந்த ஸ்டேஜுக்கு வருவோம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்க மாட்டாங்க. அப்படிலாம் அவங்க நினைச்சு இருந்தாங்கன்னா அப்படின்னாக்கா, முதியோர் இல்லம் அப்படிங்கிறதே இப்ப வந்து இல்லாம இருந்திருக்கும். இந்த பாட்டுல எனக்கு கேட்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கும். அதனால இது என்னோட லைஃப்ல வந்து நிறைய பாதிச்சிருக்கிறதுனாலதான் இந்த சாங் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு அப்பா பிள்ளைக்கு மட்டும்தான் அப்படின்னாக்கா கிடையாது. அடுத்து வந்து இதே சாங் தான் ரஜினி படத்துல ஒரு படிக்காதவன்ல ஒரு அண்ணனா இருந்து அப்பா அம்மா இல்லாம ஒரு தம்பியை வளர்ப்பாரு. அந்த தம்பிக்காக வந்து எல்லாமே செலவு பண்ணுவாரு. நம்ம படிக்கலைனாலும் பரவாயில்லன்னு ஒரு டிரைவரா இருந்து சின்ன வயசுல இருந்தே கூலி வேலையெல்லாம் பார்த்து ஒரு டிரைவரா இருந்து அந்த பிள்ளைய நல்லா படிக்க வச்சு டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு ஒரு ஹை ஸ்டேட்டஸ்க்கு தன் தம்பியை கொண்டுட்டு வந்துருவாரு. கொண்டுட்டு வந்தோடனே அப்ப இவர் வந்து டிரைவரா இருப்பாரு. அப்போ ஒரு காலகட்டத்துல அவங்க தம்பி நல்ல ஸ்டேட்டஸ்ல வந்ததுக்கு அப்புறம் அண்ணனை வந்து அவாய்ட் பண்ணுவாரு. ட்ரெஸ் சரியில்லை, ஸ்டேட்டஸ் இல்லை அப்படின்னு ஒதுங்கும் போதுதான் அப்ப இந்த சுச்சுவேஷன் இருக்கும். யாராவது முடிஞ்சாக்கா இந்த பாட்டை வந்து ஷேர் பண்ணுங்க, நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான். என்னால முடியல, யாராவது முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. மேடம் நீங்க தான் host. சரி சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்து படிக்காதவன் சாங்க எடுத்து வைங்க, நான் அது கொஞ்சம் பேசிக்கிறேன் சார். அதே மாதிரி இப்ப ஒருத்தவங்களை பத்தி நீங்க ஷேர் பண்ணலாம் மேம். நீங்க ஹோஸ்ட் நீங்க தான், நீங்க ஷேர் பண்ணலாம். இப்ப படிக்காதவன் படத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது இப்ப ஒருத்தவங்களை பத்தி நம்ம ரிலேஷன் சரி, இல்ல மத்த நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி, நம்ம வந்து ஒருத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், முழுமையா தெரிஞ்சுக்கணும்,
அப்படின்னா நம்ம வந்து நல்லா வசதியா இருக்கும்போது அவங்கள வந்து நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம பணம் அப்படின்னு ஒரு விஷயத்தால அவங்க கிட்ட நேர்ல போகும்போதுதான் அவங்களோட கேரக்டர் என்ன, எப்படி ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளால ஒவ்வொருத்தவங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த கொரோனான்னு ஒரு காலகட்டம் வந்த பிறகுதான் இந்த 2 வருஷம் அனுபவத்துல நிறைய பேரை வந்து எங்க லைஃப்ல நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 2 பாட்டுமே எங்களுக்கு வந்து ஒரு அனுபவபூர்வமான பாட்டு அப்படிங்கிறதுனால தான் இதை எடுத்துக்கிட்டேன். படிக்காதவங்க அவரு அப்படிதான் தம்பியை படிக்க வச்சுட்டு அதுல பாடுவான். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி கண்மணி ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி. பச்சை குழந்தைன்னு பாலூத்தி வளர்ந்து பாலை குடிச்சுக்கிட்டு பாம்பாக கொத்துதடி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி. ரெண்டுமே லிரிக்ஸ் மட்டும்தான் மாறும். ஒண்ணு வந்து அப்பா கேரக்டர், ஒண்ணு வந்து அண்ணன் கேரக்டர். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம யாரையும் நம்பி எல்லாமே நம்ம ஃபுல்லா முழுசா நம்ம உழைச்சி அவங்களுக்காக நம்ம எல்லாம் செலவு பண்ணிருக்கோம். நமக்குன்னு எதுவுமே இல்லாம மத்தவங்களுக்கே செலவு பண்ணிட்டு கடைசியில நம்ம வந்து அதாவது எவ்வளவுதான் நம்பிக்கையானவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கே எல்லாமே செஞ்சுட்டு நம்ம இருக்கணும். நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இருக்கணும். பர்சனலா நம்ம யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து இந்த பாட்டு மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லாருமே நம்மளோட பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, நம்ம எந்த இடத்துல இருந்து வந்தோம், யாரு நமக்கு வந்து செஞ்சாங்க அப்படிங்கறத எப்பயுமே யாரும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் இந்த சாங் செலக்ட் பண்ணேன். சரி, காலையிலேயே உங்களை வந்து ஒரு சோகமான பாட்டை சொல்லி மூட கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். இப்ப அடுத்து என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு வரேன். என்னோட லைஃப் எப்படின்னா, எனக்கு வந்து லவ் மேரேஜ் தான். 9 வருஷம் லவ் பண்ணி 10வது வருஷம் தான் என்னோட திருமணம் நடந்துச்சு. அப்ப வந்து வேற யாருமே வந்து எங்க பேரண்ட்ஸ்ட வந்து எங்களுடைய காதல சொல்லல. நாங்களே தான் சொல்லி நாங்க முன்னாடியே பேசி வச்சிட்டோம். நம்ம லவ் சொல்லி அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி எல்லாரும் ஊர் உலகம்லாம் நமக்கு வந்து நம்மள வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசிக்கிட்டோம். அத மாதிரியே எங்களுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட வந்து நான் ஒரு ஆகஸ்ட் மாசம் 10வது வருஷம் அப்பதான் எங்க அப்பா கிட்ட வந்து எனக்கு அலைன்ஸ் பார்த்தப்ப சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான். அவங்களோட கேரக்டர் புரிஞ்சு உடனே ஒத்துக்கிட்டாங்க வீட்டுல. அப்ப உடனே எங்க அப்பா ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிட்டு வராங்க. நான் லவ் பண்ண அந்த 10 வருஷத்துல அந்த ஒரு பாட்டு தான் நாங்க எப்பயுமே பாடிட்டு இருப்பேன். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ரஜினி படத்துல இருந்து மாசி மாசம் தான் அப்படிங்கிற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே அதான் பாடிட்டு இருப்பேன். அதுல வந்து சித்ரா பாலசுப்ரமணியன் பாடியிருப்பாங்க. ராதிகாவும் ரஜினிகாந்தும் இருப்பாங்க. அந்த பாட்டை நான் கேட்கும் போதெல்லாம் டிவிலயும் சரி, எங்க 2 பேரையும் தான் நான் நினைச்சுப்பேன். அந்த இடத்துல ஒரு ஹீரோ ஹீரோயின் மாதிரி நாங்க நினைச்சுக்கிட்டு அந்த பாட்டு தான் பாடுவோம். அதே மாதிரி எங்க அப்பா வந்து டேட்டு பிக்ஸ் பண்ணிட்டு வராங்க. மாசி மாசத்துல எனக்கு அந்த டேட்டு கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்காது. அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்றதே தெரியல, அவ்வளவு சந்தோஷம். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் நானும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வரும்ல, ஓடுகிற மேகங்களா ஓட தண்ணி மீனுங்களா கண்ணிதான் கல்யாணம் கட்டுறா ஊரெல்லாம் தம்பட்டம் கொட்டுறா மச்சாருக்கும் மணப்பெண்ணுக்கும் மொய்யெழுத வாரீங்களா அப்படின்னு வரும். அந்த மாதிரிதான் நானும் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படி ஆசைப்பட்டா. அதே மாதிரி எங்க அப்பா எனக்கு மாசி மாசத்துல பிப்ரவரி 19ஆம் தேதி எனக்கு அந்த டேட்டு குறிச்சிட்டு வந்தாங்க. அதுல இன்னொரு லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேரங்காலம் எல்லாமே இப்பதானே தோதாச்சு, சொந்தம் ஒண்ணு ஆயாச்சு, சோகம் எல்லாம் ஆச்சு. சார் இந்த பாட்டு கூட முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க சார். அதுல இன்னொரு லைன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தொட்டு தொட்டு வரும் பந்தம் இது,
அட தொத்தி கொண்டு வரும் சொந்தம் இது திருமணம் வந்தவங்க தொத்தி கொண்டு வர சொந்தம். ஒரு வாட்டி தொத்திட்டு வந்துச்சுன்னா அதுக்கு லைஃப் லாங் ஆண்டுதோறுமே போகாது. அந்த அது மாதிரி அந்த லைன்லாம் எனக்கு நான் ஒவ்வொரு லைனையும் அதை ஊர் ரசிச்சு ரசிச்சு ஊர் பார்ப்பேன். எனக்கு ஊர்காவலன் ரொம்ப அந்த படம் இப்ப சமீபத்துல மறைந்த மனோபல டைரக்டர் மனோபலாவுடைய ஊர்காவலன் படத்துல சத்யா மூவிஸ் படம் அது. அந்த படத்துல தான் இந்த பாட்டு. ஆமா சார். மாசி மாசந்தா கெட்டி மேல தாளந்தா மாட்டு மாலதா வந்து கூட நேரதா மாசி மாசந்தா கெட்டி மேல தாளந்தா மாட்டு மாலதா வந்து கூட நேரதா. ஓகே, தேங்க்யூ சார். அதுல அந்த லைன் வந்து வாழ்த்து சொல்லணும் ஊரு சனம் அப்படிங்கிற லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தகுந்த மாதிரியே நான் எப்படிலாம் திருமணம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டனோ அத மாதிரியே நடந்துச்சு. எல்லாருமே சொந்த பந்தம் எல்லாரும் சம்மதத்தோட ரொம்ப கிராண்டா எங்க அப்பா எனக்கு பண்ணி வச்சாங்க. அப்புறம் திருமணத்துக்கு பிறகு நான் என்னுடைய லைஃப்ல வந்து என்னுடைய கணவர் தான் எனக்கு முக்கியமான பார்ட். அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன ரொம்ப எப்படி என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பாத்துக்கணுமோ அந்த அளவுக்கு என்ன அன்புல அதிகமா அன்பை செலுத்தி ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க இப்போ வரைக்கும். 20 வருஷமா நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அவங்க இந்த கொரோனா அப்படிங்கிற பீரியட்ல எல்லாம் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போனப்ப நான் அப்புறம் வேற கடையில எங்கேயாவது ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்ப எங்க வீட்டுக்காரங்க இல்ல இது வரைக்கும் நீ வேலை செஞ்சது போதும், இனிமேல் நீ வந்து உன்னை நான் லேபரா பார்க்க விரும்பல, உன்னை ஓனரா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஷாப் வச்சு என்ன ஓனரா ஆக்குனாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொதுவா 2 பேருக்குமே வந்து சமூக சேவை செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். மேட் ஃபார் ஈச் அதர்னுவாங்களா, அதுல நாங்க 2 பேரும் ரொம்ப ஒத்துப்போம் எல்லா விஷயத்துக்குமே. அப்பதான் ஜேசிஐல வந்து என்ன 19ல அவங்க பிரசிடென்டா இருந்தப்ப என்ன ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து பிரசிடென்டா இருந்தப்ப என்னெல்லாம் அனுபவிச்சாங்களோ அதே மாதிரி நம்மளோட மனைவியும் நம்ம அந்த உயர்ந்த இடத்துல வச்சு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு என்ன ஆசைப்பட்டு என்ன 2023 இந்த வருஷம் பிரசிடென்டா நீ ஆக்கணும் அப்படின்னாங்க. இல்ல வேண்டாம் அப்படின்னு கூட நான் சொன்னப்ப இல்ல நான் இருக்க சப்போர்ட்டுக்கு நீ நல்லா வருவ, உன்னால முடியும் அப்படின்னு ஒரு வாட்டியும் எனக்கு ஊக்கம் கொடுத்துட்டே இருந்தாங்க. எனக்கு ஆஃப்டர் பிஃபோர் மேரேஜ்ல எனக்கு என்கரேஜ் பண்ணவோ இந்த மாதிரி யாருமே கிடையாது. ஆனா என்ன திருமணம் பண்ண பிறகு என் வீட்டுக்காரர் என்கிட்ட என்ன திறமை இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு திறமையும் அவங்க என் பக்கத்துல இருந்து கண்டுபிடிச்சு எனக்கே தெரியாத திறமையெல்லாம் அவங்க என்னை வெளிப்படுத்தி கொண்டுட்டு வந்தாங்க. உன்னால முடியும் முடியும்னு எப்பயுமே சொல்லுவாங்க. என்னால முடியாது நான் சொன்னா கூட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பயுமே என்கரேஜ் பண்ணி என்னை பிரசிடென்ட் ஆக்கி ஒவ்வொரு நாளும் நானே மெசேஜ் பார்க்கலனாலும் குரூப்ல அந்த பிரசிடென்ட் குரூப்ல மெசேஜ் வரும். மெசேஜ் வந்திருக்கு உடனே ரிப்ளை பண்ண நீ பிரசிடென்ட் இது செய்ய அது செய்யு எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணதுனால தான் இந்த வருஷம் சிறப்பா எல்லா ஈவெண்ட்டும் எடுத்து பண்ணி இந்த வருஷம் பெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் நாம் பிரசிடென்ட் அப்படின்ற அவார்டை வந்து இந்த வருஷம் நான் வாங்கியிருக்கேன். அந்த ஸ்டேஜ்ல நீ ஏறும்போது எனக்கு என்னுடைய கணவர் தான் எனக்கு முழு சப்போர்ட். ரொம்ப அதாவது சந்தோஷமா வச்சுக்கிட்டது இல்லாம என்னை வந்து இன்னும் உயர்த்தி பார்க்கணும், அடுத்த ரேஞ்சுக்கு நீ போகணும், அதனால ஜோன் டைரக்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நெக்ஸ்ட் இயரும் என்னை வந்து இது மாதிரி கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க பிரசிடென்டா அந்த பேர் நான் பிளைட்ல போனதே கிடையாது. ஒண்ணு வந்து பிளைட்ல அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்கான் அவங்க பீரியட்ல நாட்கான்னு சொல்லிட்டு டெல்லிக்கு வந்து
ட்ரெயின்ல கூட எல்லாரும் போனாங்க. நான் வந்து உன்னை ஃப்ளைட்ல அழைச்சிட்டு போறேன் உங்க வீட்ல நீ அனுபவிக்காத எல்லா சந்தோஷத்தையும் நான் உனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன முத ஃப்ளைட்ல கூட்டிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி பாட்டு பாடினேன். இப்ப நான் என்ன பாட்டு அந்த ஆறாரோ ஆரிராரோல ஒரு சாங் இருக்கும்ல, ஏன் கண்ணுக்கு ஒரு நிலவா உன்னை படைச்சான், ஏன் நெஞ்சுக்கு ஒரு உறவா உன்னை படைச்சான். இந்த பாட்டு இப்ப எந்த இடத்துல பாடினாலும் சரி, வேற யாராவது பேசினா கூட நான் அதெல்லாம் கேட்கவே மாட்டேன், காதுலயே வாங்க மாட்டேன். எனக்கு அந்த பாட்டுக்குள்ளே நுழைஞ்சு உள்ள போயிடுவேன். சத்த நேரம் இருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஓடிட்டு இருக்கு, நான் அதை கேட்டுட்டு தான் வருவேன். அந்த பாட்டுல வந்து அது ஒரு லைன் வரும், ஒரு தாயாட்டம் ஒன்ன நான் தாளாட்டுவேன், தினம் ஆறாரோ ஆறிரோ நான் பாடுவேன், இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன் அப்படின்னு அந்த லைன் வரும். அதே மாதிரிதான் என்ன வந்து என்னுடைய கணவர் இப்பவும் என்னை வந்து வச்சுக்கிற ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து என்னை வந்து உன்னை நான் எல்லாமே குழந்தையதான் சீராட்டுவாங்க, ஆறாரோ பாடுவாங்கன்னுவாங்க. இப்போ வரைக்கும் வந்து எனக்கு ஒரு நல்ல அன்பு கணவரா என் கூடயே பயணிச்சுக்கிட்டு ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப் வந்து எனக்கு எங்க அப்பாவே சொல்லுவாங்க, நான் பார்த்திருந்தா கூட இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காது, சூப்பர் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து அவங்க மாறி இருக்காங்க. சார் இந்த சாங் கொஞ்சம் அந்த 4 லைன் மட்டும் போடுங்க சார். என் கண்ணுக்கு ஒரு நிலவா உன்னை படைச்சான், ஓ நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சான், ஒரு தாயாட்டம் ஒன்ன நான் தாளாட்டுவேன், தினம் ஆறாரோ ஆறிரோ நான் பாடுவேன், இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன். தேங்க்யூ சார். இந்த பாட்டு வந்து எனக்கு இப்ப லைஃப் லாங் இனிமேலே இந்த பாட்டு எப்ப பாடினாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்கு, 1/2 hour அப்படிங்கறதுனால இந்த 4 சாங்ஸ் மட்டும் நான் எடுத்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி ஜாக்லின் மேடம். ரொம்ப அருமையான உங்களுடைய பாடல் வரிகளும் அதே நேரத்தில் உங்க லைஃப்லையும் நிகழ் பண்ணி பேசியிருக்கீங்க. ஸோ ஒரு பாட்டு வந்து நம்ம லைஃப்லயும் எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பார்க்க முடியுன்றத உங்க கருத்தை வச்சிருக்கீங்க. உங்க ஃபீட்பேக் வழங்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.